ஸ்ரீ தேவி பாகவதம் 222 பகுதி. சக பத்தினிகளின் சச்சரவும் சரஸ்வதி தேவியின் சாபமும். நாரத முனிவரே, கங்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி என்ற 3 தேவிகளும் பரமாத்மாவின் மனைவியர் ஆவார். அவர் அம்மூவரிடமும் சமமான அன்பை வைத்திருந்தார். ஒரு சமயம் கங்கை ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பார்த்து மோகத்துடன் சிரித்தாள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பதிலுக்கு மகிழ்வுடன் சிரித்தார். இதை கண்ட சரஸ்வதி தேவிக்கு மிக்க கோபம் உண்டானது. அதனால் அவள் தனது கணவரை நோக்கி, நல்லவரான ஒரு புருஷன் தனது மனைவிகளிடம் பாரபட்சமற்ற அன்பை காட்டுதல் வேண்டும். உங்களுக்கு கங்கையின் மீதுதான் மோகமும் காமமும் அதிகம். அதுபோல லக்ஷ்மியிடமும் அதிக பிரியம் உள்ளது. ஆனால் என் மீது பிரியம் இல்லை என்று வெறுப்புடன் கூற பரமாத்மா எழுந்து சென்று விட்டார். அதனால் மிக்க கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி சற்றும் சிந்திக்காமல், கூச்சம் இல்லாதவளே, வெட்கம் கெட்டவளே, கட்டுக்கடங்காத காமம் கொண்டவளே, நம் கணவரின் எதிரில் நீ காம உணர்வு மிகுந்து மோகத்துடன் சிரிக்கிறாய் என்று கங்கா தேவியின் கூந்தலை பிடித்து இழுத்தாள். அதை தடுத்த லக்ஷ்மி தேவியை பார்த்து கோபம் கொண்டு, நீ செடியாகவும் நதியாகவும் மாறி போக கடவா என்று சபித்தாள் சரஸ்வதி. அதை கேட்ட கங்கை சரஸ்வதியை கொடிய வார்த்தைகளால் ஏசினாள். அதனால் மிக்க கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி கங்கா தேவியையும், நீயும் நதியாக பூமியை அடைந்து பாவிகளின் பாவங்களை அடைய கடவாய் என்று பதில் சாபமிட்டாள். அப்போது அங்கு வந்த பரமாத்மா சரஸ்வதியை அணைத்து கொண்டு அவளுக்கு ஞானத்தை உபதேசித்தார். பின்பு லக்ஷ்மி தேவியை நோக்கி, நீ பூ உலகில் தர்மத்வஜரின் இல்லத்திற்கு சென்று மகளாக இருப்பாயாக. அங்கு எனது அம்சமான சங்கச்சூடன் அவதரிப்பான். அவனுக்கு நீ நாயகியாகி வாழ்ந்து பின் எனக்கு பத்தினியாக வந்து சேர்வாய். சரஸ்வதி தேவியின் சாபப்படி நீ துளசி செடியாகவும் பத்மாவதி என்ற நதி வடிவையும் பெறுவாயாக என்றார். பின் கங்கையை நோக்கி, நீயும் சரஸ்வதியின் சாபப்படி மேலுலகில் நதியாவாய். பின் பகீரதனால் பூமிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ளவர்களின் பாவங்களை போக்கி கடல் அரசனுடன் கலந்து சந்தனு அரசனுக்கு மனைவியாக விளங்குவாய். சரஸ்வதி, நீ பிரம்மதேவருக்கு மனைவியாவாய். கங்கையே, நீ சிவபெருமானை அடைய கடவாய். லக்ஷ்மி தேவி மட்டும் இங்கு என்னுடன் தங்கியிருப்பாள். நீதான் என்னுடன் வாழத்தக்கவள். எனவே நீங்கள் மூவரும் பிரிந்து அந்தந்த இடங்களை அடைவீர்களாக என்றார் நாராயணர். 222 பகுதி நிறைவடைந்தது.